நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த நாளில் ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான மாதம் இல்லைங்களா? இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இருபெரும் விழாக்கள் வருகிறது. என்ன அப்படின்னா, நம்முடைய திருச்சபையில் ஒரு விழா, நாட்டில் ஒரு விழா. அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழா வர இருக்கிறது. அதேபோல் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர பெருவிழா வர இருக்கிறது. இரு பெரும் விழாக்கள், முக்கியமான விழாக்கள். ஒரு பக்கம் நம்முடைய திருச்சபையை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை மரியா மிகவும் பாசமாக, மிகவும் அன்பாக நம்மை வழிநடத்தி வருகிறார். நமக்காக ஜெபித்து வருகிறார், பரிந்துரை செய்து வருகிறார். அந்த அன்னை மரியா நம்மோடு இருக்கிறார், நமக்கு நல்ல தாயாக இருக்கிறார், நமக்கு ஆறுதலாக அரவணைப்பாக இருக்கிறார். தன்னுடைய மகனையே கொடுத்த அவர் நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த அன்னை மரியாவை போற்றுவோம், புகழ்வோம். தொடர்ந்து அந்த விழாவை சிறப்பாக கொண்டாட நம்மையே தயார் செய்வோம். அடுத்து நம்முடைய நாடு என்றென்றும் போற்ற பெற வேண்டும். அதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்கணும். இந்த நாட்டிலே எந்த விதத்திலும் பிளவுகள் ஏற்பட்டு விடாமல் ஒருங்கிணைந்து ஒருமைப்பாட்டுடன் வழிநடத்தி செல்ல வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் தலைவர்களாக மாற வேண்டும். புரியுதுங்களா? இது நம்முடைய நாடு, நாம் தான் வழிநடத்தி செல்லணும். வழி நடத்துபவர்கள் தவறும் பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டும், சரி செய்ய வேண்டும். யாரோ எப்படியோ போனால் என்ன, என் நாடு எப்படி இருந்தால் என்ன என்று விட்டுவிடக்கூடாது. நம்முடைய நாட்டை பாதுகாப்போடு, அதே போல் நம்முடைய நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். சேர்ந்து இணைந்து ஒற்றுமையோடு வாழ்வதற்குரிய சூழல்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அமைதி நம்முடைய குடும்பத்தில் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், பிறருடைய வாழ்க்கையில் இருக்கும். மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், பிறருடைய வாழ்க்கையில் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இதை மனதில் வைத்து நாம் சிறப்பாக செயல்பட உங்களை அன்போடு இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதை தான் அந்த நாளில் சொல்ல ஆசைப்பட்டேன். அதனால் அன்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவரும் போய் நம்முடைய மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை பற்றி கேட்கலாம், அவங்க மாதா தொலைக்காட்சி பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல் அன்பர் யார் வராங்கன்னு பார்க்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நலமா நீங்க நலமா? நாங்க நலமா இருக்கோம் ஃபாதர். என்ன சிரிப்பு, உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருகிறது? நலமான்னு கேட்ட உடனே ஒரு சிரிப்பு உங்களுக்குள்ள வந்துருச்சு. ரொம்ப நலமா இருக்கு கடவுள் புண்ணியத்துல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஃபாதர். சென்னை மேத்தா நகர்ல அசென்ஷன் சர்ச் எங்க பங்கு. அம்ஜிக்கரை அசென்ஷன் சர்ச் அங்க இருக்கேன். கொயர்ல இருக்கேன். உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற என் பையன் வந்து சஞ்சு பீட்டர், ஹஸ்பண்ட் வந்து சாஜு பி ஜாஸ். சூப்பர். என் பேரு சங்கீதா. ஓகே. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே லைன்ல உங்களுக்கு சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இறை இல்லங்களில் இறையாட்சி. இறை இல்லங்களில் இறையாட்சி. அழகா சொன்னீங்க. இந்த ஒரு சென்டென்ஸை நீங்க சொல்லணும்னு உங்களுக்கு தோன்றது எது தூண்டியது? டெய்லி காலையில எழுந்த உடனே இந்த ப்ரேயர் எல்லாம் வந்து வீட்டுல ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுசா எழுந்திருக்கும் போது என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அப்படியே எழுந்துக்கும் போது அது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கா ஃபீல் பண்றேன் ஃபாதர் ஒரு நாள்.
ஓகே. காலையில இருந்து அந்த பிரேயர் ஓடுறதுல இருந்து ம். எங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபா இருக்கு. ஓகே. என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நீங்க ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க? நான் வந்து ஆராதனை கீதங்கள் ம். அந்த மாதிரி. அப்புறம் அடரேஷன் பார்ப்பேன் ஃபாதர். மாஸு 11:00 மாஸு. ஓகே. வந்ததும் தந்ததும். ஓகே. சூப்பர். ஸோ நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறீங்க. ஸோ மாதா தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகள் வந்து குடும்பத்துக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி எப்படி உதவியா இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? இப்போ எல்லா நாளும் வந்து சர்ச்சுக்கு போயி நம்ம மாஸ் அட்டெண்ட் பண்றதோ, இல்ல அந்த இறை பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கோ சில டைம் இருக்காது. ஆனா இதுல பார்க்கும்போது டெய்லி அதெல்லாம் நம்ம கையில செல்லு வச்சுட்டு இருக்கிறதுனால, டெய்லி அதுல வந்து ஈடுபட முடியுது. ம். வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டெய்லி மாஸ் பார்க்கறதுக்கும், இதெல்லாம் ம். வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த ஊர்ல என்ன விஷயங்கள் நடந்தாலும், ஒவ்வொரு சர்ச்சிலும் தூர உள்ள சர்ச்சுகள்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. அங்க எல்லாம் நடக்கிற அந்த ஃபீஸ்ட், அந்த ஒகேஷன் டைம்ல நடக்கிற புரோகிராம்ஸ் எல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அழகா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். மாதா தொலைக்காட்சியில இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்தா தான் அதுக்கு அழகு. மாதா தொலைக்காட்சிக்கு அழகு அப்படின்னா என்னென்ன நிகழ்ச்சிகள் வரலான்னு நீங்க சொல்லுவீங்க? பிரேயர் ஃபாதர், அடரேஷன், பிரேயரு ம். எல்லா ஊர்கள்லும் அந்த ஒகேஷன் ஃபீஸ்ட் நடக்கிற அந்த விஷயங்கள் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. ஓகே. சூப்பர். மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கடவுள பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். மாதா சேனல்ல பார்த்தா, நெறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் ம். நல்லா தெரிஞ்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். பைபிள் கையில இப்ப யாரும் எடுத்துட்டு போறதில்ல. ஸோ இந்த ரீடிங் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் பாருங்க. எல்லாரும் கடவுளோட இணைந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சூப்பர். அழகா சொன்னீங்க. ஒரு பாடல் பாடுங்க. கொயர்ல வேற இருக்கிறீங்க. பாடுங்க. ஒரு ஃபாதர். பாட்டு பாடுங்க. உங்க குரல்ல கேட்போம். இடைவிடா சகாயமாதா இணையில்லாத தேவமாதா அவவினை தீர்ப்பாள் பதம் உன்னை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே இடைவிடாமல் சகாயமாதா இணையில்லாத தேவமாதா அவவினை தீர்ப்பாள் பதம் உன்னை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே ஆராதமுள்ள பொன்னையாற்றிடுவாள் அன்னை தீராத துயரத்தை போக்கிடுவாள் ஆராத மனம் புன்னை ஆற்றிடுவாள் அன்னை தீராத துயரத்தை போக்கிடுவாள் மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமை மாற்றிடுவார் தானாக என்றுமே மாற்றிடுவார். சூப்பர், சூப்பர். நல்லா அழகான குரல் உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதமா குடுத்திருக்கிறார். அத தேங்க்யூ வந்து ஃபாதர். கோயில்ல அழகா கடவுளுக்கு புகழ்ந்து பாட பயன்படுத்துறீங்க. ஸோ கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாகவே கிடைக்கும். ஸோ சிறப்பு, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி உங்களுடைய பகிர்வுக்கு, உங்களுடைய கருத்துக்களுக்கு. ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து, எப்பொழுதும் பாதுகாத்து, ஆண்டவரை கரம் பிடித்து வழி நடத்திடுவாராக. காட் bless யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ தேங்க்யூ மகிழ்ச்சி, ஃபாதர். நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க. மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. காட் bless யூ. நன்றி. கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை மேத்தார் நகர்லேருந்து சகோதரி சங்கீதா அவர்கள் பேசினாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க. ரொம்ப சிறப்பாக கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். மாதா தொலைக்காட்சி இல்லங்கள் தோறும் இறையாட்சி கட்டி எழுப்பி வருகிறது என்பதை அழகாக சொன்னாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி சகோதரி, உங்களுடைய பகிர்தலுக்கு. ரொம்ப நல்லாவே பாடினீங்க. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த அன்பரை கூப்பிட்டுலாம் நல்லா விசாரிக்கலாமா?
ஊடக வழி இல்லம் நோக்கி. அங்க போலாம். வணக்கம். ரோஸ்திரம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கோம். மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஃபாத்திமா கிரேசி. ம். கோயம்புத்தூர்ல இருக்கேன் சாமி. இது வந்து தம்பியோட பையன் கேப்ரியல் தியோ. என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்ஃபன்டின் விராஜ் வெளியே போயிருக்காரு. ஓகே, உங்க பங்கு ஆலயத்தோட பேர் சொல்லுங்க. புனித என்யாசியர் ஆலயம் சாமி, சோமனூர். ஓகே, சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒன் லைன் என்ன சொல்லுவீங்க? மாதா டிவினாலே ஒரு மோட்டிவேஷன், ஒரு பாசிட்டிவ். நான் யூத்தா இருக்கும் போதுல இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது சாங்ஸ் தான். நான் மோஸ்ட்லி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். சோ சாங்ஸ் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். சூப்பர். சோ மாதா டிவில நீங்க விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்ன? கடவுள் வணக்கம். ஓ, கடவுள் வணக்கம். ஓகே. அப்புறம் நீ நம்பினால் அந்த வியாழக்கிழமை வருங்களே. பிரதர் ஆரோக்கியராஜோடது. ஓகே. தவக்கால டைம்ல போடுவாங்களே, நம்ம ஃபாதர் வந்து கொடுக்கறாரு, இதுவே தகுந்த காலம். ஆமாங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சிகள்? இது எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய நான் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. எப்படி சொல்றது, மருத்துவத்திலயும் சரி, நம்ம ஹெல்த் வைஸும் சரி, நம்மளோட மன ப்ராப்ளம் அந்த மாதிரி சில விஷயங்களும் பேசுவாங்க. நான் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க கடவுள் வணக்கம்ல. நான் அதுல இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் இப்போ ஃபாலோ பண்றேன், கொஞ்சமா ஃபாலோ பண்றேன். சூப்பர். குழந்தை வளர்ப்புக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் கொஞ்சம் அதுல நோட்ஸ் எல்லாம் எடுத்ததுனால ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி வந்து வந்ததுனால குடும்பத்துக்கு, சமூகத்திற்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம போகாத தூரத்தை எல்லாத்தையும் நம்ம டிவிலேயே நம்ம பாக்குறோம். நம்ம வீட்டுல இருந்தே நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து கிடைச்சிருக்கு. போப்பு எப்படி சொல்றது, போப் வந்து எப்படி இது பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது சாமி. ஆனா நாங்க லைவ்ல பார்க்கும்போது ரொம்ப ஈகரா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுல இருந்து அந்த புகை வரும்போது ஒரு அதிசயம் மாதிரி நடந்துச்சு. அதெல்லாம் போய் நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா அங்கேயே அவ்வளவு கூட்டம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, கடவுளோட அதிசயம் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சாமி. அது மட்டும் இல்லாம முதியோர்களுக்கு வந்து நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூட வந்து நேர்லயே உட்காந்து பார்க்குற அந்த இது கிடைச்சிருக்கு. ஓகே, சூப்பர், அழகா சொன்னீங்க. ஸோ மாதா டிவியில எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்தா மாதா டிவி இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள், அதாவது மாதா டிவியில இந்த நிகழ்ச்சிகள் தான் வரணும், அதுதான் நல்லது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சாமி, சாங்ஸ்லயே நிறைய சாங்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஐ மீன், நான் வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் கவனிப்பேன் சாங்ஸ்ல. அதனால எனக்கு பாட்டு, இப்போ நார்மலா நம்ம ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் கேட்டாலுமே பாட்டோட லிரிக்ஸ் கேட்கும் போது அதோடைய மீனிங் புரிஞ்சு நம்ம பாடுவோம். பட் இப்போ இருக்கிற யூத் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன். அதனால மியூசிக்ஸ்ல கொஞ்சம் மாற்றமும் கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சாமி. ஏன்னா என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. நம்ம தனியா அதை எடுத்து போட்டு காட்டும் போது, ஓ இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அது இது மாதா டிவில தான் கேட்டது அப்படின்னு நான் சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. சோ நம்ம நிறைய அதுல மியூசிக்ஸ் நிறைய கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சாமி. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் நிறைய பார்க்கணும், அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், கடவுளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் சாமி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் டிஃப்ரெண்டா கடவுளை பத்தி தான், கடவுளுக்கு நமக்கு இருக்கிற கனெக்ஷனா வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் இத்தனையும் நடக்குது. சோ நிறைய பேர் இதை பார்க்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை சாமி. அது மட்டும் இல்லாம யூத் வந்து நிறைய பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் வந்து என்னோட யூத் டைம்ல எங்க அம்மா வந்து மாதா டிவி பார்த்ததுனாலதான் நான் பார்த்தேன். அதுலதான் நான் கத்துக்கிட்டேன். நீயும் அதுல நிறைய கத்துக்கிட்ட அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டோம் சாமி. சூப்பர். அது மாதிரி நிறைய
வந்து கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், முக்கியமா யூத் வந்து கத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. கிரேட் கிரேட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப யதார்த்தமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சாமி. பாடுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே புரிந்ததென்று நினைத்தனால் நீர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து யாரும் அறியாத நன்றாய் அழகான கண்கள் என்னை கண்டதாலே சூப்பர், வெரி நைஸ், வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உடைய அன்பு பையனுக்கு நல்ல ஆசீர்வாதங்களையும் நல்ல எதிர்காலத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஞானத்தால் நிரப்பி பாதுகாப்பாராக. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நிறைவு செய்து மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்கள் குடும்பத்திற்கு தருவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மா தொலைக்காட்சியை பாருங்கள். மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி, தேங்க்யூ. மாலா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி ஃபாத்திமா கிரேசி தன்னுடைய அன்பு பையனோட கோயம்புத்தூர்லேருந்து பேசுனாங்க. ரொம்பவே யதார்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பாசமாக நேசமாக மா தொலைக்காட்சி பற்றி அழகாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி, தொடர்ந்து மா தொலைக்காட்சி இணைந்திருங்க. உங்களுடைய அன்பான பகிர்தலுக்கு நன்றி. இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு விசாரிப்போம். யாரு? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம். வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நாங்க கோவை டைசஸ்ல இருந்து பெருந்துறை பங்கு ஃபாதர், திருக்குடும்ப ஆலயத்துல இருந்து இருக்கோம் ஃபாதர். எங்க பையன் என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் ஃபாதர். வெரி குட், சூப்பரா படிங்க. மத்தவங்க உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேரு ஜான் பால். கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் ஃபாதர். என் பேர் ஜெசி. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கண்டிப்பா ஃபாதர். ஆண்களை விட அதிகமா வேலை செய்யறது பெண்கள் தான். புரியுதுங்களா? இதை ரொம்ப ஏத்துக்கிறதுக்கு ஆண் சமுதாயம் யோசிக்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? ஏன்னா எவ்வளோ வேலைகள், அதாவது சில வேலைகளை கன்சிடரே பண்றதில்ல. இதெல்லாம் ஒரு வேலையா, செய்ய வேண்டியதானே. இப்போ ஆண்களெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல. அதனால் நீங்கள் நல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது சந்தோஷமாக சொல்லணும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவியின் பொறுப்பு. அதனால் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஃபாதர் அப்படி சொல்லக்கூடாது, ஹவுஸ் ஒய்ஃப் ஃபாதர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கள், மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினச்ச உடனே ஒரே வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆன்மீக ஊற்று ஃபாதர். அது என்னைக்குமே எங்களுக்குள்ள இருக்க ஆன்மீகத்தை ஆறா பெருக்கெடுத்து ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஃபாதர். அதனால எனக்கு அது ஆன்மீக ஊற்று ஃபாதர். சிறப்பு. எந்தெந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சொன்னீங்க இல்லையா, இதை சொல்ல தூண்டியது என்னென்ன நிகழ்ச்சிகள்? காலையில மாஸ் ஃபாதர், அப்புறம் கடவுள் வணக்கத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பேசுறப்ப தெரியாத விஷயத்த நான் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஃபாதர். அப்புறம் எடுத்து வாசி, அப்புறம் கரெக்டா அந்த சாட்டர்டே நைட்டு அந்த அடுத்த நாளுக்குரிய நற்செய்தி அந்த வாசகங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்களா ஃபாதர்? மோஸ்ட்லி எதுவுமே இல்லாமல இல்ல ஃபாதர், எல்லாமே இருக்கு ஃபாதர். அதனால அதை நாங்க ஆன்மீக ஊற்றுன்னு சொல்றோம் ஃபாதர். சூப்பர். தம்பி குட்டிப்பையா, நீ என்ன மாதா தொலைக்காட்சியில பார்த்திருக்கிற நிகழ்ச்சிகள்லாம்? கண்ணான கண்மலைகள் ஃபாதர். அனுப்பிச்சிருக்கியா நீனு? என்ன பண்ண? பாட்டு பாடினியா இல்ல பைபிள் வசனம் சொன்னியா? பைபிள் வசனம் சொன்னோம். வெரி குட் வெரி குட். பைபிள் நல்லா படிக்கணும், அதை எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்றத உலகத்துக்கு சொல்லணும். சூப்பர் சூப்பர்.
சகோதரர், நீங்கள் சொல்லுங்கள், மாதா தொலைக்காட்சியில் நீங்கள் என்ன விரும்பி பார்த்துருக்கிறீங்க, என்ன பிடிக்கும் உங்களுக்கு? கடவுள் வணக்கம் பிடிக்கும். கடவுள் வணக்கம் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி மாஸ் பார்த்துருங்க. ஓகே, சூப்பர். மாதா தொலைக்காட்சியினால் குடும்பத்துக்கு என்ன நன்மைகள், நம்முடைய சமூகத்துக்கு என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எத்தனையோ தொலைக்காட்சிகள் மத்தியில மாதா தொலைக்காட்சி வந்ததுல அது ஒரு பெரிய பிளெஸிங். எல்லாருமே கேட்பாங்க, மாதா தொலைக்காட்சி ரோமன் கேத்தலிக்கோட இது போல அப்படின்னு கேட்பாங்க பதர். அப்புறம் ஒரு சில நேரத்துல எங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதா தொலைக்காட்சியோட இது சாங்ஸ் எல்லாம் கேட்கிறப்ப இது என்ன டிவி ஓடுது அப்படின்னு பிற மத சகோதரிகள் கேட்பாங்க பதர். அப்புறம் அதுவும் இல்லாம கரெக்டா அந்த மாதா டிவில வந்து கரெக்டா 8 மணிக்கு ஜெபமாலையோட இணைஞ்சு ஜெபிக்கிறப்ப என்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க பதர். அது என்ன சொல்றது, மத்த பிற மத சகோதரர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு, நீங்க ஜெபம் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மோஸ்ட்லி அப்புறம் அந்த 3 மணி இரக்கத்தின் ஜெபமாலை இதெல்லாம் ஏன் இப்படி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் இதெல்லாம் ஒளிபரப்பு பண்றாங்க அப்படின்லாம் கேக்குறப்ப அதை நாங்க சொல்றப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது சூப்பர். இப்படிலாம் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும். அது அழகா சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சியில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் வரணும், இது வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? அப்படி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை பதர், எல்லாமே சூப்பரா இருக்கு பதர். ஓகே, நன்றி. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, மாதா டிவில கத்துக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்கும் பதர். நான் பைபிள்ல வந்து சப்போஸ் நம்ம படிச்சு தெரியாத விஷயத்துக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கு பதர். எல்லாத்தையுமே நம்ம மாதா டிவில பார்த்து தெரியாததை தெரிஞ்சுக்க வாய்ப்பு வந்து மாதா டிவி நம்மளுக்கு கொடுக்குது. அதை நம்ம வந்து அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் பதர் என்னோட இது. ரொம்ப அழகா சொன்னீங்க, அழகா பேசுனீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தீரேன். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொன்னேன். சூப்பர், அழகாக பாடினீங்க, சிறப்பாக பாடினீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. அன்பு தம்பிக்கு நல்ல படிப்பையும் நல்ல ஞானத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுப்பாராக. ஆண்டவருடைய உழைப்பை ஆசிர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக. தீமைகளிடத்திலிருந்து பாதுகாத்து உங்களுக்கு மகிழ்ச்சி எப்பொழுதும் கொடையாக ஆண்டவர் கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ஸோ மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் ஜான் பால், சகோதரி ஜெசி கோயம்புத்தூர்லேருந்து பேசினாங்க. ரொம்பவே இவர்களும் யதார்த்தமாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்பதை அழகாக எடுத்து சொன்னார்கள். ஸோ நன்றி, உங்களுக்கும் சிறப்பான நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்று பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப அழகாக பேசுனீங்க, அழகாக பாடுனீங்க, அழகான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்பவே உற்சாகமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இதுபோல் நீங்கள் மாதா தொலைக்காட்சி நேசிக்கிறது எங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து போல். இங்கு பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா பணியாளர்களுக்கும் உண்மையிலேயே ஒரு உரம் போல் இருக்கிறது, ஊக்கமாக இருக்கிறது. அதனால் இது மாதிரி கருத்துக்களை நீங்கள் சொல்லணும்,
நாங்கள் நிறையா கற்றுக்கணும், இன்னும் சிறப்பாக கொடுப்பதற்கு நாங்கள் நிறையா முயற்சி செய்யணும். அதற்கு நீங்கள் எப்போதும் மாதா தொலைக்காட்சியோட இணைந்து இருக்க வேண்டும். சரிங்களா? மாதா தொலைக்காட்சியோட இணைந்துருங்க. மாதா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இன்றைய நாளில் என்ன இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்யலாம்? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 22 முதல் 33 வரை. இன்னைக்கு திருப்பலியில் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை இதுதான். சரிங்களா? கடல் மீது நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகிறார். பேய் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க எல்லாரும். அப்போ இயேசு சொல்கிறார், 27வது வசனம், அதுதான் மனப்பாடம் செய்ய போகிறோம். அதிகாரம் 14 மத்தேயு நற்செய்தி இறைவார்த்தை 27. துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். ரொம்ப அழகான வார்த்தை, நம்பிக்கையூட்டும் வார்த்தை, ஆறுதல் தரும் வார்த்தை, மன உறுதியோடு வாழ தூண்டக்கூடிய வார்த்தை ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தை. அதனால் இந்த இறை வார்த்தையை நம்ம வாசித்தாலே மனதிற்கு மகிழ்ச்சி, ஒரு ஊட்டம், ஒரு நம்பிக்கை, ஆறுதல் எல்லாமே கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இறை வார்த்தையை, விவிலியத்தை வாசிக்கணும். பெற்றோர்கள் பெரியவர்கள் பிள்ளைகள் முன்பாக வாசித்தால்தான் பிள்ளைகள் வாசிக்க தூண்டப்படுவார்கள். அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் ஆண்டவர் எப்போதும் சொல்கிறார், நான் இருக்கேன்ப்பா, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்களால் எல்லாம் செய்ய முடியும், பின்னாடியே வந்துட்டுருக்கிறேன், உங்களுக்கு முன்னாடியே போயிட்டுருக்கிறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவருடைய வார்த்தைகளை நம்புவோம். நம்பினால் வாழ்வு தான். சரிங்களா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கெடுங்க, பல கருத்துக்களை பங்கெடுக்க வாருங்க. அதுக்கு இந்த அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க, 735808007 735808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். அருமையாக இன்று பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோட இணைந்திருங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், அன்போடு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, மாதா தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? மாதா தொலைக்காட்சி நிறைய நிகழ்ச்சிகள் கொடுப்பதற்காக நிறைய முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். இன்னும் நிறைய பணியாளர்கள் இங்கே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சிறப்பான பணிகளை செய்ய உங்களுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக தேவை. முதலில் ஜெபம், தொடர்ந்து ஆதரவு. அதனால் எப்பொழுதும் மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடித்திருங்கள் என்ற அன்பான வேண்டுகளோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எப்பொழுதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார். நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எங்களோடு தங்கியதற்காக, எங்களோடு உடனிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அஞ்சாதீர்கள், உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆறுதல் அளித்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல் சீடர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர், நம்பிக்கையை ஊட்டுகிறீர். நாங்களும் பிறருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை ஊட்டக்கூடிய நல் மனிதர்களாக, நல் சீடர்களாக நாங்கள் வாழ வேண்டும். உம்முடைய ஆவியால் நிரப்பும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் பலரோடு பேசலாம். இன்னும் பல விஷயங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஓகே, பாய். நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி